டாக்டர் வந்து பூனை வாங்கி கொடுக்க சொல்லி ஒரே அமக்கலம். பூனை வந்து வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லைங்க, அந்த முடி எல்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே அவள் பேச்சை கேட்டு தான் குட்டியாக இருந்தது நாய் வாங்கினேன், இப்போ அது என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அதாவது மாடியில் இருக்கும். பூனை வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அந்த முடியெல்லாம் போகிறதுக்கு நமக்கெல்லாம் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் போராட முடியாது. இவங்க அப்போ தான் அந்த பூனையை வந்து மடியில் வைக்கணும், பெட்டில் படுக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க வளர்க்குறவங்களுக்கு ஓகே. பட் நியூவாக வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க பின்னாடி நம்மளால் ஓட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ஒரு பூனை வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். பார்க்குறீங்களா, இதுதான் அவர் பாருங்க பூனை. இந்த பூனை வந்து நான் வந்து ஒரு சிக்னலில் ஒருத்தவங்க வித்துட்டு இருந்தாங்க, வாங்கினேன். இது எப்படின்னா இந்த மாதிரி கத்தும். அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, கேட்ட உடனே வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அவங்க ஹாப்பி ஆவாங்க. சரி, ஏதோ இப்போதைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கையில் கிடச்சிதுன்னு சந்தோஷமாக இருந்து அதே அக்செப்டன்ஸும் வந்துடும். ஓகே, இது இல்லைன்னா இன்னொன்று வருதுன்றது ஒரு சின்ன முயற்சி.